ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லே இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஒரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. செங்கல்பட்டில் 7, சென்னையில் 25, காஞ்சிபுரமில் 6, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், சிவகங்கா, சேலம், இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சேல்ரி ப்ரோ இருக்கும் அப்படின்னா 15,000 மந்த்லி சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் ஃபைனல் இயர் ஃபைனல் செம் படிச்சுட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ப்ரோ நான் ஒரு பேங்க் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பேங்க் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்கிங் செக்டாரில் அப்ரெண்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்குக்கு அப்ளை பண்ணி கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தா பேங்கிங்கில், இப்போ நீங்கள் சென்ட்ரல் பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க, ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தால் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டாரில் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி என்ன, அது நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 15 இருக்கும். எல்லா ஸ்டேட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி இருக்கும். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 4500 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் கேட்டகிரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி ப்ரோ, என்ன குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாங்குவேஜ் டெஸ்ட். அது என்ன ப்ரோ லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னா, இப்போ சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க பேச வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுதான் லாங்குவேஜ் டெஸ்ட். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க், 100 மார்க்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதில் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டானது கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, nats.education.government.in, இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப அது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி அதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். இல்லை அப்படின்னா நான் டைம் இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதுதான், ரொம்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டிக்கு 400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, SC/ST ஆல் ஃபீமேல்ஸ்க்கு 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். நீங்கள் யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிளாக இருக்கீங்களா அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் டெலகிராமில் இருக்கும். டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸ்டைஃபன் பாருங்கள் 15,000. இதில் அலவன்ஸ் எல்லாம் இல்லை. அதாவது பேங்கிங் செக்டாரில் அப்ரெண்டிஸ்க்கு எப்போயுமே அலவன்ஸ் தர மாட்டாங்க. ஓகேங்களா? ரெகுலர் ஆனால் தான் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 12 மந்த், அதாவது 1 வருஷம் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து கொஷின் வரும். எத்தனை கொஷின் வரும், மேக்ஸிமம் மார்க் என்ன, மொத்தம் 100 கொஷின் 100 மார்க், 60 நிமிஷம், 1 மணி நேரம் எக்ஸாம். இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் என்ன, ஏதாவது ஒரு டிகிரி. ஏஜ் பாருங்கள், 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு 28க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் பாருங்கள், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி எலிஜிபிள். டிகிரி முடித்தவங்க தான். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை.
கம்ப்ளீட்டாக டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுறது மூலிமா எலிஜிபிளாக இருக்கிறவங்களுக்கு இது போய்ட்டு ரீச் ஆகும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியே வைரலாகி கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட போய் இது ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பாருங்கள். 7th ஜூன், அதாவது நேற்று காலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 23rd ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா 7th ஜூன்லேருந்து 25th ஜூன் வரை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஜூலை 1st வீக்கில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன். இந்த ரிசல்ட்டு, எக்ஸாம் அட்மிட் கார்டு இது எல்லாமே டெலகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். இப்போவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு அப்டேட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 4500 ஓரளவு டீசெண்டான வேக்கன்சி தான். அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒரு 200+ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ட்ரைனிங் சீட்ஸ் எவ்வளோ வேக்கன்ட் வந்து மாவட்ட வாரியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளாவது பரவாயில்ல. அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் பாருங்கள், ஒரே வேக்கன்ட் தான். அதுவும் சவுத் அந்தமானில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஓரளவு பரவாயில்ல. எந்த ஸ்டேட்டுக்கு வேக்கன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் ரொம்ப அதிகம். 500+, 586 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் பரவாயில்ல. ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு வரும். இங்கே இருக்குது இல்லையா? 202 வேக்கன்சி. செங்கல்பட்டில் எவ்வளோ, சென்னையில் எவ்வளோ, காஞ்சிபுரமில் எவ்வளோ, ராணிப்பேட்டில், திருவள்ளூரில் எவ்வளோ, வேலூரில் 8 வேக்கன்ட் தான் இருக்குது. சரி ப்ரோ, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும்? நம்ம எங்கே அப்ரண்டிஸ் ட்ரைனிங் நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் தான் இருக்கும். நீங்கள் மெட்ராஸில் இருந்தால் மெட்ராஸில் உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. வேலூரில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேலூரில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே வேலூர் தான். கோயம்புத்தூரில் இருந்தால் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ நம்ம சொந்த மாவட்டத்திலே வந்து நம்ம அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஸோ வெளியில் போயிட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டு தங்கி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.